வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கழட்டிவிட்டால் பரவாயில்லை, மீண்டும் தலைவராகிறார் அண்ணாமலை. களத்தில் இறங்கும் ஓபிஎஸ், சரத்குமார், குஷ்பு, சினிமா நட்சத்திரங்களுக்கும் ஆதரவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக வரும் தேர்தலில் பாஜகவை கழட்டிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாத நிலையில் தமிழகத்தில் பாஜகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்றும் குறித்து அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் பாஜக தனிமைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டாலும் பாஜகவின் மத்திய தலைமை, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஒரு மாற்று வியூகத்துடன் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் இருந்து விலகினால் தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பை அண்ணாமலைக்கு மீண்டும் ஏற்பார் என்றும் அவர் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பாஜகவின் செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிப்பார். இந்த புதிய கூட்டணியின் பிரச்சாரம் களத்தில் சரத்குமார், குஷ்பு போன்ற கட்சியின் திரை நட்சத்திரங்கள் மட்டுமின்றி விஷால் உட்பட சில சினிமா பிரபலங்களின் ஆதரவை திரட்ட பாஜக திட்டமிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பன்னீர்செல்வம் மீண்டும் சமாதானப்படுத்தப்பட்டு பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரப்படுவார் என்றும் அவரது தென் மாவட்ட சுற்றுப்பயணம் இந்த முடிவுக்கு சாதகமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளுக்கு அவர்களுக்கு எதிர்பார்த்த தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட்டுகள் கிடைக்கும் என்றும், புதிய தமிழகம், ஐஜேகே, ஜான் பாண்டியன் கட்சி போன்ற கட்சிகளுக்கு பாஜக சில வாக்குறுதிகள் அளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக விஜயுடன் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் பாஜகவை கழட்டிவிட்டால் அது தனித்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி மாநிலத்தில் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டிவிட்டு விஜயும் கூட்டணியில் சேர முடியாமல் போனால் அது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக அமையும். அதிமுக மற்றும் விஜய் தனித்தனியாக போட்டியிடும்போது விஜயின் வாக்கு சதவீதம் அதிமுகவை விட அதிகமாக இருந்தால் தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுக சிதறவும் வாய்ப்பு உள்ளது. அப்பொழுது பாஜக தனது கட்சியை மேலும் பலப்படுத்தி கொள்ளும் என்றும் திட்டமிட்டுகிறது. ஒருபுறம் திமுக வலுவாக கூட்டணியுடன் இருந்தாலும் மக்களின் அதிருப்தியை சமாளிக்க வேண்டிய மிகப்பெரிய சவாலாக எதிர்கொள்கிறது. மற்றொரு புறம் புதியதாக களமிறங்கும் விஜய் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் சவாலாக இருப்பார். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாறலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.